Hi friends, நான் வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 605 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். எல்லாருமே ஒரு புது வீட்டுக்கு போகும்போது பல கனவுகளோட தாங்க போவோம். அந்த புது வீட்டில் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும்ன்ற ஒரு ட்ரீம்ஸோட தான் வந்து உள்ள போவோம். ஆனால் உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ணி தாங்க தீரணும். அப்படி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணி வரும்போது அந்த பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதை விட ஒரு மிகப்பெரிய அமானுஷ பிரச்சனை இந்த வீட்டுக்குள்ள இருக்கு. அந்த பிரச்சனையினால உங்களுடைய குடும்பத்துக்கே ஒரு ஆபத்து அப்படின்ற ஒரு நிலைமை வந்தது அப்படின்னா அப்போ நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சென்னையில இருந்து முகுந்தன் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்ட்ல இருந்தே வர ஆரம்பிப்போமே. முகுந்தன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஒரு வாடகை வீட்டுல தாங்க வளர்ந்துருக்காரு. ஸோ அவங்க ஃபேமிலி வந்து ரொம்பவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான ஒரு வருமானம் அவங்களுடைய குடும்பத்துல இல்லை. ஸோ சின்ன வயசுல இருந்தே இவருடைய வைராகியம் என்னன்னா, எப்படியாவது நம்ம சம்பாரிச்சு ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு வைராகியத்தோட தாங்க வளர்ந்திருக்காரு. நல்லா படிக்கிறாரு, படிச்சு முடிச்சு வேலைக்கு போறாரு. வேலையிலையும் படிப்படியா முன்னேறி ஒரு நல்ல சம்பளத்துக்கு வந்து ரீச் ஆகுறாரு. அந்த டைம்ல இவருக்கு ஒரு திருமணமும் பண்ணி வைக்கிறாங்க, அரேஞ்ச்டு மேரேஜ். ஸோ இவங்களுடைய வைஃப் பேரு சுமதி. ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃபை தான் வாழ்ந்து வராங்க. ஆனா ரெண்டு பேருக்குள்ள ஒரு ட்ரீம் என்னன்னா, ஒரு சொந்த வீடை வாங்கணும் அப்படின்றது தான். ஸோ சுமதி வந்து பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை வந்து பிறகுதுங்க. ஸோ அந்த பெண் குழந்தைக்கு ஒரு 3-4 வயசா இருக்கும்போது அந்த பெண் குழந்தை வந்து முகுந்தன் கிட்ட கேட்டிருக்கு, அப்பாப்பா இந்த மாதிரி நம்ம இந்த வாடகை வீட்டிலே இருக்கிறோம் இல்லப்பா, நம்ம ஒரு சொந்த வீட்டுக்கு போனா நல்லா இருக்குமே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொந்த வீட்டில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுமே வந்து கேட்டிருக்குங்க. இதை கேட்ட உடனே முகுந்தனுக்கு லைட்டா டச் ஆயிட்டு இருக்கு. என்னடா இது, நம்ம வந்து ஒரு கனவு வச்சிருக்கோம் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றது, இப்போ என்னுடைய பொண்ணுக்குமே அதே கனவு இருக்கு, இதை நான் வந்து நினைவாக்கி கொடுக்கல அப்படின்னா நான் ஒரு தகப்பனா அப்படின்ற ஒரு தாட் அவருடைய மனசுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அவருடைய வைஃப் சுமதி கிட்ட ஒரு பேசுறாரு, நம்ம எப்படியாவது கடனை உடனே வாங்கி ஒரு வீடை வாங்கிடலாம், அப்படி இப்படின்னு சேவிங்ஸ் வந்து ஒரு 10-12 லட்சம் வந்து வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் உன்னோட ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு மேக்சிமமா நம்ம கட்டிடலாம், பேங்க்ல இருந்து கொஞ்சமா வந்து லோன் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி பேசி இவர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் ஒரு பிரைம் லொக்கேஷனில், அந்த லொக்கேஷன் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க, ஆனால் பிரைம் லொக்கேஷன் வச்சுக்கோங்க, பிரைம் லொக்கேஷனில் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாட்ஸ் வந்து கட்டுறாங்க. அந்த ஃப்ளாட்டில் 66B அப்படின்ற ஒரு ஃப்ளாட்டை வந்து புக் பண்ணுறாங்க. புக் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாட்டுக்குமே வந்து குடிபெயர்ந்து போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி இவங்க கிரகப்பிரவேசம்லாம் பண்ணி தான் போகிறாங்க. இந்த 66B அப்படின்ற ஒரு ஃப்ளாட் வந்து ரொம்பவும் கம்மியான விலையிலே இவங்களுக்கு கிடைச்சிருக்கு மார்க்கெட் ரேட்டை விட. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த பில்டிங்கில் இருக்கிற எல்லா ஃப்ளாட்டுமே சேல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த 66B மட்டும் சேல் ஆகலை. பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஃப்ளாட்டில் ஓனர்லாம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஓனர் வந்து இந்த ஃப்ளாட்டை சேலுக்கு வந்து போட்டிருக்காங்க. இந்த ஃப்ளாட்டு சேல் ஆகாமலே இருந்திருக்குங்க. ஸோ இவங்க இது எல்லாமே விசாரிச்சுட்டு தான் சரி இந்த ஃப்ளாட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். அது வந்து சூப்பரான ஒரு லொக்கேஷன். அங்கே இருந்து பார்த்தா இந்த என்டையர் சிட்டியில் ஒரு பாதி சிட்டி தெரியுமா, 2 பெரிய பால்கனி, அவ்வளோ அளவுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளாட்டை வந்து கிடைச்சிருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இவங்க கணபதி ஹோமமெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆயிருக்காங்க. என்டர் ஆனதுலேருந்தே இவருடைய வேலை வந்து டாப் நாச்சாக போயிட்டு இருக்குங்க. அதாவது இவருக்கு எப்பயுமே கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குமா, ஆனால் அந்த ஃப்ரீ டைம் கூட இல்லாத அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் ஒர்க்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இவருக்கு வந்து ஷெட்யூல் டைட் ஆகுது. பொண்ணு கூட விளையாட முடியல, ஒய்ஃப் கூட உட்காந்து பேச முடியல, அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் முகுந்தன் வந்து இருக்கிறாரு. ஆனால் இது எதுவுமே அவருக்கு பாரமா தெரியல. ஏன்னா இது வந்து குடும்பத்துக்காக பண்றோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்மளுடைய ஃபேமிலி தான் நல்லா இருக்க போகுது அப்படின்ற ஒரு தாட்ல தான் இவர் வந்து நிறைய வேலைகள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ லோனுமே வந்து போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் போகுதுங்க. 3 மாசமா அந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் சுமதி வந்து இந்த விஷயத்த ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாமலே இருந்திருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆயிட்டு இருக்கு, இவங்க சமையல் பண்ணி முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு கேஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு, இவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கான், நிறைய பேர் வந்து கீழே ரெகுலேட்டர் ஆஃப் பண்ண மாட்டாங்க, மேலே மட்டும் ஆஃப் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. ஆனால் சுமதிக்குள்ள இருக்கிற ஹேபிட் என்னன்னா ரெகுலேட்டரும் ஆஃப் பண்ணிட்டு மேலே கேஸையும் ஆஃப் பண்ணிட்டு தான் வருவாங்களாம். ஒரு டைம் இவங்க கேஸ் ஆன் பண்ணும்போதும் ரெகுலேட்டரை ஆன் பண்ணிட்டு தான் இவங்க கேஸை பற்ற வைப்பாங்க. இப்படி தான் இவங்களுடைய சைல்டுஹுட்லேருந்தே பழக்கம். ஸோ ஆஃப் பண்ணிட்டு இவங்க வந்து உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல கேஸ் ஸ்மெல் வந்து வருது, ரொம்ப அளவுக்கு அதிகமாக வருது. இவங்களுக்கு ஒரு டவுட், நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டு தானே வந்தேன், எப்படி கேஸ் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி சுமதி எழுந்து போய் உள்ள கிச்சனில் செக் பண்ணியிருக்காங்க. ஸ்மெல் அப்படி பக்குன்னு அடிக்குது. அந்த இடத்துக்கு பின்னாடி தான் வந்து கிச்சன் டோருக்கு பின்னாடி பால்கனி இருக்குமா. ஸோ டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இவங்க ரெகுலேட்டர் ஆஃப் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ரெகுலேட்டர் ஆஃபில் தான் இருக்குது. ஆஃபில் தானே இருக்குது, அப்போ எங்கேருந்து ஸ்மெல் வருது, ஒருவேளை பக்கத்து வீட்டிலேருந்து வருதோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அது எப்படியும் ஓப்பனில் தானே இருக்குது பால்கனின்னு சொல்லி உட்காந்து திரும்பியும் டிவி பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஆகுதுங்க. அந்த கேஸ் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இல்லாமல் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இப்போ இவங்களுக்கு பயம் வர்றது, என்னடா இது கேஸ் ஆஃப் ஆகிட்டு தான் இருக்குது, கேஸ் ஸ்மெல் மட்டும் நல்லா அடிக்குது, வெளியே போய் பார்க்கலாம், வெளியே எங்கேயாவது கேஸ் ஸ்மெல் வருதான்னு சொல்லி வெளியே போய் செக் பண்ணுறாங்க. பக்கத்து வீட்டிலேருந்துலாம் எந்த ஸ்மெல்லுமே வரல. பக்கத்து வீட்டில் பெல்லுமே அடிக்கிறாங்க, ஏக்கா உங்கள் வீட்டில் ஏதாவது கேஸ் ஏதாவது லீக் ஆகுதான்னு பாருங்கள் அப்படின்லாம் கேட்குறாங்க. இல்லையே, எங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவங்களுக்கு கிளியராக தெரியுது அவங்க கிச்சனில் இருந்து மட்டும் தான் கேஸ் ஸ்மெல் வருது. சரி, ஏதாவது லீக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து கூப்பிடுறாங்க. அவருமே வராருங்க. அவர் வந்து பார்க்கும்போது அந்த கேஸ் ஸ்மெல் சுத்தமாக கிடையாது, அப்படியே மாயமாக மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாமே, அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. அவருமே வந்து கேஸை செக் பண்ணுறாரு, ரெகுலேட்டர் செக் பண்ணுறாரு, பைப்பிங்கை செக் பண்ணுறாரு, எங்கேயாவது லீக் ஆகுதான்றதெல்லாம் பார்க்குறாரு. எங்கேயுமே லீக் கிடையாது, கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது. அவர் என்னம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போ சுமதிக்கு இருக்கிற பயம் என்னன்னா இது எங்கேயுமே லீக் இல்லை, ஆனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த பர்சன் வர்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்கே கேஸ் ஸ்மெல் இருந்தது, திடீர்னு இப்படி மாயமாக அந்த கேஸ் ஸ்மெல் மறைஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒன்று தப்பாக தோணுது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுடைய வீட்டு மெயின் டோரை யாரோ நாக் பண்ணுற மாதிரி சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. நாக் பண்ணுறாங்க நல்லா. அதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பால்கனி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நேராக மெயின் டோருக்கு நடந்து போகிறாங்க. நடந்து போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருமே கிடையாதுங்க. இவங்களுடைய ஃப்ளாட் வந்து 66Bன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ 66வது ஃப்ளாட்டு. ஸோ வெளியே வந்து ஒரு பெரிய வராண்டா மாதிரி இருக்கும், அதாவது பாத்வே மாதிரி. அங்கே வந்து நிறைய வீடுகள், கிட்டத்தட்ட ஒரு 6-7 வீடு வந்து இருக்குமா. ஸோ இவங்க இந்த பக்கம் பார்க்குறாங்க, அந்த பக்கம் பார்க்குறாங்க, யாருமே கிடையாது. என்னடா யாருமே இல்லையே, அப்படி இருக்கும்போது எப்படி இந்த டோர் நாக்கிங் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்ற ஒரு டவுட்டு. திரும்பியும் டோரை லாக் பண்ணிட்டு போய் சோஃபால உட்கார்றாங்க. சோஃபால உட்கார்ந்த அடுத்த செகண்ட் திரும்பியும் இவங்களுடைய டோரை யாரோ நாக் பண்ற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. சவுண்டு கேட்ட உடனே இவங்க மெதுவாக எழுந்து போகிறாங்க. அந்த டோரில் அந்த வியூ ஃபைண்டர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த வியூ ஃபைண்டரில் கண்ணு வச்சு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா யாருமே கிடையாது. ஆனால் டோர் நாக் பண்ணுற சவுண்டு மட்டும் கேட்குதுங்க. இதை கேட்ட உடனே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த டைமில் ரொம்ப பயத்தோட மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டோர் நாக்கிங் சவுண்டு நின்றுருச்சு. நின்று அடுத்த செகண்ட் இவங்க டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த செகண்ட் யாருமே அங்கேருந்து ஓட முடியாது இல்லையா. இந்த பக்கம் பார்க்குறாங்க, இந்த பக்கம் பார்க்குறாங்க, அந்த இடத்துல யாருமே கிடையாது. சுமதி மட்டும் வீட்டில் தனியாக இருக்காங்க. இவங்க பயத்தோட உச்சகட்டத்துக்கு வந்து போயிட்டாங்க. அழுதுகிட்டே டோரை மூடிட்டு வந்து சோஃபாவில் உட்காந்தவங்க தான் யோசிக்கிறாங்க, ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா, ஏன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடை வாங்கியிருக்கோம், பொண்ணோட கனவு அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து ஒரு வீடை வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொன்னால் இந்த வீடு சேல் பண்ணணும்னுலாம் சொல்லுவார் அப்படின்ற ஒரு பயத்திலேயே சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ 2-3 நாள் இப்படியே நடக்குதுங்க. எல்லா நிகழ்வுகளும் இதே மாதிரி நடக்குது. ஒரு 4வது நாள் இவங்க மத்தியான வேலையில சமையல் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்து ஒரு மணி நேரம் தூங்குவாங்களாம். அப்படிதான் தூங்கலான்னு போய் படுத்துருக்காங்க. படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்களுடைய காலை யாரோ வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இவங்களுக்கு உண்டாயிருக்கு. யாரா இது கால் இழுக்கிற மாதிரி இருக்குன்ட்டு பயந்து எழுந்து உட்காந்து பார்க்குறாங்க. பார்த்தா இவங்களுடைய ரூமில் இவங்க மட்டும்தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் வீட்டிலே இவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் இவங்க படுத்திருந்த இடம் வந்து தெரியும் இல்லையா, தலகாணியில் வந்து தலை வச்சு படுத்திருப்போம். ஆனால் அங்கே இவங்களுடைய தலை இல்லாமல் பெட்டோடைய கார்னரில் ஓரத்தில் வந்து இவங்களுடைய தலை வந்து இருக்குதுங்க. இவங்க பார்க்குறாங்க, அந்த பெட்ஷீட் இருக்கு இல்லையா, அதை பார்க்குறாங்க. பார்த்தா உண்மையிலேயே யாரோ படுத்திருக்கும் போது இழுத்தா பெட்ஷீட்டும் சேர்ந்து அப்படி நகரும் இல்லையா. ஒரு பர்சன் இழுத்தாங்க, ஒரு பெட்ஷீட் ஒரு ஆங்கிளில் நகரும், அதே மாதிரி ஒரு ஆங்கிளில் பெட்ஷீட்டும் நகர்ந்துருக்கு. இதை பார்த்த உடனே இவங்க புரிஞ்சுக்கிறாங்க, நான் தான் வந்து நகர்ந்து வந்திருக்கேன், என்னை யாரோ இழுத்துருக்காங்க, ஆனால் வீட்டில் யாரும் கிடையாது. சரி ஏதாவது திருட வந்துட்டானா, இல்லை ஏதாவது ஒரு தப்பு நடக்க போகுதா, நம்ம எல்லா ரூமும் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே எல்லா ரூமும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்தா வீட்டில் யாருமே கிடையாதுங்க. அதே டைமில் திரும்பவும் கிச்சன்லேருந்து அந்த கேஸ் லீக் ஆகிற ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம்
அந்த டோரை யாரோ நாக் பண்ற சவுண்ட் திரும்பியும் கேக்குதுங்க. இப்போ சுமதி இதுக்கப்புறம் இந்த விஷயத்த ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த உடனே இந்த ஒரு மேட்டரை வந்து சொல்றாங்க. அவர் வந்து ரொம்பவும் சீரியஸா எடுத்துக்கிறாரு. என்னம்மா நீ சொல்ற, நீ சேஃபா இருக்கியா இல்லையா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த வீடு வேணானாலும் வித்துடலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நீதான் முக்கியம் அப்படின்ற லெவலுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க வந்து ஏப்பா இந்த வீடு விற்கிறதுக்காக நான் சொல்லப்பா, இந்த மாதிரிலாம் நடக்குது, எனக்கு பயமா இருக்கு, ஒரு 2 நாள் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு என் கூடவே இருந்தேன்னா எனக்கு ஹாப்பியா இருக்கும்பா, கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பா நான் லீவ் போட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருமே லீவ் போட்டு இருக்கிறாருங்க. அடுத்த நாள் சுமதி வந்து குக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு சோஃபால. இவருக்கு வெளியே, அதாவது இந்த வராண்டா மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல யாரோ காலை தேய்ச்சி தேய்ச்சி நடந்து வர மாதிரி ஒரு சவுண்டு, அதாவது தண்ணியில் இருந்து எழுந்து வந்து அந்த தண்ணியோடைய காலை தேய்ச்சாங்க தரையில அப்படின்னா ஒரு விதமான கீச் கீச்சுன்னு ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டு வந்து கேட்குது. அந்த சவுண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. என்னடா இது, யாரா இந்த மாதிரி காலை தேய்ச்சி தேய்ச்சி நடந்து போறது அப்படின்னு சொல்லி இவர் எழுந்துக்கிறாரு. எழுந்து கதவை ஓபன் பண்ணி பார்த்தா யாரோ ஒருத்தங்க நடந்து போற கால் தட சுவடு வந்து தெரியுது. ஒரு கால் வந்து இழுத்துக்கிட்டே நடந்து போயிருக்காங்க, இன்னொரு கால் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா நொண்டி நொண்டி நடந்து போயிருக்காங்க. ஸோ 2 தடம் தெரியுது. ஆனா அந்த பாத்வேல மட்டும்தான் அந்த தடம் இருக்கு. அந்த பாத்வேயோட எண்டுக்கும் போகல, அந்த பாத்வேயோட ஸ்டார்ட்டுக்கும் அந்த கால் தடம் போல. இப்போ இவர் என்ன யோசிப்பாரு, என்னடா இது, ஒன்னு அந்த ஒரு கால் தடம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே அங்கிருந்து வராங்க அப்படின்னு ஒத்துக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த வீட்டுல இருக்கிறவங்க வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். சரி, இந்த கால் தடம் போய் முடிகிற இடமாவது ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் முடிஞ்சா இந்த வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இல்ல இந்த வராண்டாவுடைய எண்டுக்கு போனா அப்படியே படிக்கட்டில் இறங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனா இது எதுவுமே நடக்காத மாதிரி நடுவுல இந்த கால் தடம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவருடைய வீடு கிராஸ் பண்ணி கொஞ்ச தூரத்திலேயே அந்த கால் தடம் அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு. இதை பார்த்த உடனே இவருக்கு செம்ம டவுட், என்னடா இது, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை பத்தி நம்ம பெருசா எதுவும் கண்டுக்க வேணாம், மனைவி கிட்டையும் சொல்ல வேணாம், ஆல்ரெடி அவங்க பயந்துருக்காங்க, ரொம்ப பயந்துருவாங்க, சரி இதை அப்படியே ஃப்ரீயா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அப்படியே படம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அன்னைக்கு வந்து ஃபுல்லா அப்படியே முடியுதுங்க. நைட் வந்து பொண்ணு இவர் ஒய்ஃப் 3 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்றாங்க. ஒய்ஃபும் பொண்ணும் போய் படுத்து தூங்கிடுறாங்க. இவருக்கு அதே யோசனை ஓடிக்கிட்டே இருக்கு. கரெக்டா ஒரு 11:30 மணி இருக்கும். டிவி பார்த்துக்கிட்டே இருக்காரு, யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி கால் தேய்ச்சி தேய்ச்சி நடந்து போற மாதிரி ஒரு சவுண்டு இவருக்கு அப்போ கேட்குது. அந்த சவுண்டை கேட்ட உடனே இவர் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. யாரும் நம்ம கிட்ட விளையாடுறாங்க, கன்ஃபார்மா நம்மளை பயம்புத்துறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி இவர் வேக வேகமா போறாரு. போயிட்டு கதவை ஓபன் பண்ணி வெளியே பார்த்தா ஒரு வயசான நபருங்க, கிட்டத்தட்ட ஒரு 75-80 வயசு இருக்கும் அவருக்கு. அந்த ஒரு பர்சன் தான் இந்த மாதிரி காலை தேய்ச்சி தேய்ச்சி நடந்து போறாரு அப்படின்றத வந்து பாக்குறாரு. தாத்தா நிலுங்க, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த பர்சன் கரெக்டா இவருடைய 66B ஃபிளாட் இருக்கு இல்லையா, அந்த ஃபிளாட்டை தாண்டி போறாரு. போயிட்டு நிக்கிறாரு, நின்று திரும்பி பாக்குறாரு. யார் தாத்தா நீங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி அடிக்கடி காலை தேய்ச்சி தேய்ச்சி நடந்து போறீங்க, என்னாச்சு காலுக்கு, ஏதாவது அடிக்கடி பட்டிருக்கா அப்படின்லாம் கேட்குறாருங்க. ஆனா அந்த பர்சனுடைய கால் எல்லாமே தண்ணியில நனைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவருடைய உடம்புலலாம் யாரோ அடிச்ச மாதிரி மார்க் எல்லாமே இருக்கு. அவரை பார்த்தாலே கொஞ்சம் பரிதாபமா இருக்குங்க. இவர் வந்து கேட்குறாரு, தாத்தா என்ன தாத்தா, என்ன இல்லை வெளியே மழை பெய்யுது அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா உண்மையிலேயே வெளியே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி எந்த வீட்டுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் எதுவுமே பதில் சொல்ல மாட்டாருங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்டாரு, எனக்கு ரொம்ப குளிருது, ஏதாவது கம்பளி இருந்தா கொடுக்க முடியுமா, இல்ல போர்வை இருந்தா கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கேட்கிறாரு. என்ன தாத்தா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேங்க, நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க அப்படின்னா, போர்வை இருந்தா கொடுக்க முடியுமா, எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்றாரு. சரி இருங்க நான் போர்வை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கதவை மூடிட்டு இவர் போய் போர்வை எடுத்துட்டு வந்து அந்த தாத்தா கிட்ட கொடுக்குறாருங்க. அந்த தாத்தாவும் போர்வை வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போறாரு. தாத்தா இருங்க தாத்தா, எங்க தாத்தா போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு. எதுவுமே காதுல வாங்காத மாதிரி அந்த ஒரு தாத்தா வந்து நடந்து போயிடுறாரு. அப்படியே படிக்கட்டுல இறங்கிடுறாருங்க. சரி ஏதோ குளிர்து போல இருக்கு, நம்ம கிட்ட போர்வை கேட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பியும் வந்து உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம், ஒரு 1 மணி இருக்குங்க. 1 மணி அளவுல அந்த வராண்டால யாரோ ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு, அதுக்கப்புறம் அந்த கதவை யாரோ டமால் டமால் தட்டிட்டு ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. இவர் முழிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தோட போயிட்டு கதவை திறந்து பார்த்தா அந்த தாத்தா கிட்ட ஒரு போர்வையை கொடுத்தாரு இல்லையா, அந்த ஒரு போர்வை வந்து பாத்தீங்கன்னா இவருடைய வீட்டு வாசல்ல வந்து இருக்கு. என்னடா இது போர்வை வீட்டு வாசல்ல இருக்கே அப்படின்னு சொல்லி போர்வை எடுத்துட்டு இவர் உள்ள போறாரு. அந்த தாத்தா வெளியே இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தாத்தா இல்ல. அந்த தாத்தா மட்டும் வரட்டும்,
வாங்கும்போது இந்த மாதிரி சொல்லிட்டு வாங்கினாரு, கொடுக்கும்போது வந்து ஒரு தேங்க்யூ கூட சொல்லிட்டு கொடுக்க முடியாதா? அப்படியே கதவை அப்படியே தட்டிட்டு ஓடி போயிட்டாரா? அவரே ஓட முடியாத தேய்ச்சி தான் நடந்துகிட்டு இருந்தாரு காலை. இப்போ எப்படி அவர்னால போர்வை கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒரு பல கேள்விகள் முகுந்தனுடைய மைண்டுக்குள்ள ஓடுதுங்க. அப்படியே அவர் வந்து திரும்பியும் உட்கார்றாரு. சரி டயர்டா இருக்கே, படுத்து தூங்கலாம், படுத்து தூங்கிடுறாருங்க. அதிகாலை ஒரு 4 மணி இருக்குங்க. திரும்பியும் அதே காலை தேய்ச்சி நடக்கிற சவுண்டு. என்னடா இது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கோவத்தோட இவர் என்ன பண்றாருன்னா கதவை திறந்து பார்த்தா திரும்பியும் அந்த தாத்தா அதே மாதிரி நடந்து போறாரு. தாத்தா என்ன தாத்தா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரொம்ப குளிருதுப்பா, போர்வை கொடுக்குறியா அப்படின்றாரு. என்ன இந்த மனுஷன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானே, தாத்தா போர்வை தான் கொடுத்தா நீ தான் தூக்கி போட்டியப்பா, தாத்தா ஏன் தூக்கி போட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லப்பா ரொம்ப குளிருதுப்பா, போர்வை கொடுக்குறியா அப்படின்னு சொல்றாரு. சரி இரு தாத்தா, இங்கே தான் இருக்கு போர்வை அப்படின்னு சொல்லி போர்வை எடுத்து கொடுக்குறாரு. திரும்பியும் அந்த தாத்தா அப்படியே தேய்ச்சிக்கிட்டே நடந்து போயிடுறாருங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. காலையில் 7 மணி வரைக்கும் நல்லா தூங்குறாருங்க. 7 மணிக்கு திடீர்னு அவருடைய வீட்டு மெயின் டோர் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு கல்லை தூக்கி டமால் அடிச்சா எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. என்னடா இது இவ்வளோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா அந்த தாத்தா கிட்ட கொடுத்த போர்வை வந்து கீழே கிடக்குது. ஆனால் இந்த தடவை அந்த போர்வை முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த காயங்கள், ரத்த கரைகள். இந்த ரத்தக்கரையை பார்த்த உடனே முகுந்தனுக்கு செம்ம பயம். ஐயோ அந்த தாத்தாக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா, இந்த போர்வை வேற நம்ம தான் வந்து கொடுத்துருக்கோம், போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்களா, அப்படி இப்படின்லாம் தாட்ஸ் போக ஆரம்பிக்குது. அந்த டைம்ல அவங்க ஒய்ஃபுமே எழுந்து வந்துடுறாங்க. எழுந்து வந்தோடனே என்னாச்சுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இல்லைம்மா இப்படியெல்லாம் நடந்ததுமா, ஒரு தாத்தா வந்தார் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அந்த ரத்தக்கரையை பார்த்து அவங்க வேற பயப்படுறாங்க, அழுகுறாங்க. அதே டைம்ல அவங்க பாப்பா, சின்ன பாப்பா ஒரு 5-6 வயசு இருக்கும், அந்த குழந்தை ஏந்து வந்தது. ஏந்து வந்து அந்த போர்வையை பார்க்குதுங்க. போர்வையை பார்த்த உடனே எதுவுமே அந்த பாப்பா சொல்லலை. எப்பயுமே நார்மலாக நல்லா பேசும், ஒருவேளை தூக்க கலக்கத்தில் எழுந்து வந்தனால எதுவுமே சொல்லலை போல இருக்கு. எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக போகுது. சைலண்டாக போயிட்டு ஓரமாக போய் உட்காந்துக்குதுங்க. அதுக்கப்புறம் முகுந்தன் போய் பாப்பா கிட்ட பேசுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறாரு. அந்த பாப்பா வந்து எதுவுமே பேசலை. இப்படியே அன்னைக்கு போகுது. பாப்பாவும் வந்து பசங்களோட விளையாடுறதுக்காக வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க பாப்பா கீழே விழுந்து அழுகிற மாதிரி ஒரு சவுண்ட் இவங்களுக்கு கேட்குது. அதே மாதிரி அம்மா அப்பான்னு சொல்லி கத்திக்கிட்டே அழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அழுகிற சவுண்டு கேட்குதுங்க. இவங்களுக்கு பதறி போய் ஐயோ கீழே குழந்தை விளையாட போச்சு, குழந்தைக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கீழே போய் பார்த்தா பாப்பா பாட்டுக்கு ஜாலியாக தான் விளையாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சவுண்டு மட்டும் இவங்களுக்கு வந்து கேட்குது. என்னடா இது ஒன்றுமே புரியலடா, என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப பாப்பாவை கூப்பிட்டு இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து முகுந்தன் பார்க்குறாருங்க. அவருடைய பொண்ணு வந்து எப்பயுமே வந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருக்குமா, அதாவது எல்லா பசங்களோட விளையாடும், இவர் கூட விளையாடும், அம்மா கூட விளையாடும், ரொம்ப சுட்டித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்குமா. ஆனால் அந்த பொண்ணு வந்து எதுவுமே சுட்டித்தனம் பண்ணாமல் ரொம்பவும் சைலண்டாக இருக்கிறத வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுடைய கார்னரில் போய் உட்காந்துக்கிட்டு தனியாக வந்து விளையாட ஆரம்பிக்குதுங்க. என்னடா இது தனியாக விளையாடுதே அப்படின்னு சொல்லி உத்து பார்க்குறாங்க. அதாவது ஏதாவது ஒரு பொம்மைலாம் வச்சிருக்கோம் இல்லையா, பொம்மை வச்சு விளையாடும்னு பார்த்தா பொம்மைலாம் அந்த இடத்துல எதுவுமே கிடையாதுங்க. யாரோ ஒரு பர்சன் எதிரில் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரியும், அந்த ஒரு பர்சன் கிட்ட நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டே விளையாடினா ஒரு விதமான ஒரு பிம்பம் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த குழந்தை வந்து யார்கிட்டயோ பேசி விளையாடிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாரு. என்னம்மா நீ யாருக்கிடமா விளையாடுறன்னு பக்கத்தில் போகும்போது பட்டுன்னு அந்த குழந்தை சைலண்ட் ஆயிடுச்சுங்க. பொண்ணு அப்படியே திரும்பி பார்க்குது. திரும்பி பார்த்த உடனே சைலண்டாக எழுந்துக்குது. எழுந்து உள்ள நடந்து போயிடுது. பாப்பா இரு பாப்பா, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே பின்னாடி போறாரு. பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கதவை சாத்திட்டு கம்முன்னு உள்ள இருக்குது. என்னடா இது என்னென்னமோ டிஃப்ரெண்டாக நடக்குது அப்படின்னு சொல்லி பயம் வர ஆரம்பிக்குது. சரி இதை பற்றி யார்கிட்ட அது கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டிலலாம் வந்து பில் அடிக்கிறாரு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் நடக்குதுங்க அப்படின்லாம் கேட்குறாரு. அவங்க யாருமே எதுவுமே வாய் திறக்கல. எதுவுமே இல்லைங்க கரெக்டாக இருக்குது, எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது, எங்களுக்கு இதை பற்றிலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி கதவை சாத்திடுறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. இந்த ஃப்ளாட்டுக்கு வந்திருக்கோம், பக்கத்து வீட்டிலலாம் பேசலான்னு பார்த்தா அவங்களும் பேச மாட்டேங்கிறாங்க. இந்த ஃப்ளாட்டில் என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி இந்த ஓனர் ஏன் இந்த ஃப்ளாட்டை வித்தாரு அப்படின்றதுக்கு உண்டான எந்த ஒரு ரீசனும் நம்மளுக்கு தெரியல. ஃப்ளாட்டை வேறு வாங்கிட்டோம், வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது. சரி இந்த ஃப்ளாட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, கீழே அவங்களுடைய லக்ஸுரி ஃப்ளாட் இது. ஸோ கீழே வந்து பார்க்கெல்லாம் இருந்தது. அந்த பார்க்கில் வந்து இருக்கிற குழந்தைங்களோட அப்பாக்கெல்லாம் இருப்பாங்களே, அவங்க கிட்டலாம் போய் கேட்குறாருங்க. யாருமே எதுவுமே பதில் சொல்லலை. இவர் அதே ஒரு கன்ஃபியூஷன்லேயே இவர் அங்கேருந்து கிளம்பி பக்கத்து தெருவுக்கு வந்து போயிருக்காரு. அந்த இடத்துல இந்த ஓல்டு ஏஜில் இருக்க பீப்புளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போவாங்களாம் அந்த பார்க்கில் போய் தனியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அங்கே வந்து ஒரு 2-3 எல்டர்லி பீப்புளை வந்து பார்க்குறாரு. ஸோ அவங்க வந்து இவங்களுடைய ஃப்ளாட்டில் தான் இருக்காங்க, இவங்களுடைய பில்டிங்கில் தான் இருக்காங்கன்றது ரியலைஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ அவங்க கிட்ட போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி சார் ஒரு சின்னதாக ஒரு ஹெல்ப் வேணும், எங்களோட ஃப்ளாட்டை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் எந்த ஃப்ளாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க அந்த தாத்தா. நாங்கள் இந்த மாதிரி 66B இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. 66Bயா அப்படின்றாரு. ஆமாங்க.
அந்த ஃப்ளாட்டை தயவுசெய்து காலி பண்ணிட்டு போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, முடிஞ்சால் அந்த ஃப்ளாட்டை விற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இவரு பின்னாடியே போகிறாரு. என்னங்க என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் ஒரு திடீர்னு உண்மையை வந்து அந்த பர்சன் வந்து சொல்கிறாரு. நீங்கள் இருக்கிற அதே 66B ஃப்ளாட்டில் பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. ஒரு எல்டர்லி ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தார். அந்த தாத்தாவை அவங்க மருமகள் பயங்கரமாக கொடுமை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பையனும் கூட அந்த அப்பா கிட்ட பேச விடாத மாதிரி தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இதனாலேயே அவர் பயங்கரமான ஒரு மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிட்டாருங்க. திடீர்னு ஆன ஃபைன் டே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபாரினுக்கு வந்து போயிடுறாங்க. அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டாங்க. இவரை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இல்லை. தனிமையை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. லோன்லியாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு நாள் ஸ்விம்மிங் பூலில் தவறி விழுந்துடுறாருங்க. தவறி விழுந்ததில் அவருடைய ஒரு கால் எலும்பு வந்து உடஞ்சிட்டு இருக்கு. அந்த காலை வந்து அதுக்கப்புறம் அவர் தேய்ச்சி தாங்க நடந்தாரு. ஒரு கால் மட்டும் தான் ஊனி நடப்பாரு, இன்னொரு கால் தேய்ச்சி நடந்தாரு அப்படின்னு வந்து சொல்றாருங்க. இதை சொன்ன உடனே முகுந்தனுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, அந்த தாத்தா ஒருத்தர் வந்து குளிருதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லையா, அவருமே அதே மாதிரி காலை தேய்ச்சி தான் நடந்துகிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருமே மலையில நனைஞ்சு தண்ணியா ஈரமா இருக்கு, இது எல்லாமே ரிலேட் பண்ணிக்கிறாரு. ஒருவேளை அந்த பர்சனுடைய ஆன்மா தான் எங்க வீட்டுக்கு பின்னாடி சுத்துதோ, வீட்டுக்கு வெளியே சுத்துதோ அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு டவுட்டு. சரி, அதுக்கப்புறம் அந்த தாத்தாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. இதே மாதிரி டிப்ரெஷனோட உச்சகட்டத்தில் இருக்கும்போது அந்த ஃப்ளாட்லேயே அவர் வந்து ஒரு நாள் தூக்கு போட்டு இறந்து போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாட்டை வந்து யாருமே வாடகைக்கு வராமலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி வாடகைக்கு வந்தாங்க. வாடகைக்கு வந்து ஒரு 3 மாசத்துல அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க. கேட்டால் இந்த ஃப்ளாட்டில் என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை. 3 மாசத்துல அவங்களுமே போயிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட 6 வருடங்கள் கழிச்சு நீங்க அந்த ஃப்ளாட்டை வாங்கியிருக்கீங்க. அந்த ஃப்ளாட்டை வாங்கி நீங்க குடிபெயர்ந்து வந்திருக்கீங்க. கரெக்டா நீங்க வந்து 3வது மாசங்க இது. 3வது மாசம் உங்களுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு வந்து சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே இவருக்கு செம்ம ஷாக்கு. வாடகைக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல, இந்த ஃப்ளாட்டை வந்து நம்ம வாங்கிட்டோம், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த ஃப்ளாட்டை சேல் பண்ணிட்டு போயிடுங்க. அப்படி சேல் பண்ணலனாலும் பரவாயில்ல, முதல்ல நீங்கள் கிளம்பி போயிடுங்க. ஏன்னா அந்த ஒரு தாத்தாவுடைய ஆன்மா வேற யாரையும் டார்கெட் பண்ணாது, உங்களுடைய பொண்ணை டார்கெட் பண்ணும், உங்களுடைய ஒய்ஃபை டார்கெட் பண்ணும். ஏன்னா அவங்க 2 பேர் தான் அந்த தாத்தாவுடைய பையனை வந்து பிரிச்சதா அந்த ஆன்மா நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தயவு செய்து நீங்கள் கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை பார்க்குறாருங்க. முகுந்தன் அதே திங்கிங்கில் விறுவிறுன்னு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா பொண்ணும் ஒய்ஃபும் வேற வேற மூலையில் உட்காந்துருக்காங்க. 2 பேருமே யாருக்கிட்டயோ பேசுகிற மாதிரியே வந்து ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு மெதுவாக போயிட்டு பொண்ணுக்கிட்ட, பாப்பா யாருக்கிட்ட பாப்பா விளையாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் எங்கப்பா தனியாக விளையாடிக்கிட்டு இருக்கேன், இதோ எங்கள் தாத்தா நின்றுக்கிட்டு இருக்காருல, அந்த தாத்தா கிட்ட தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பொண்ணு சொல்லுது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒய்ஃப் வந்து தனியாக ஒரு செவுத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நேராக போயிட்டு, ஹேய் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தனியாக அப்படின்றாரு. நான் எங்க தனியாக பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க, தாத்தா எவ்வளோ ஃபன்னியாக பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்க, பாவம் அவருக்கு வேற கால் அடிபட்டிருக்கு பொழுது, கால் உடஞ்சிருக்கு, தேய்ச்சி நடந்து வராரு அப்படின்றாங்க அவங்க. இதை கேட்ட உடனே முகுந்தனுக்கு செம்ம ஷாக்கு. கொய்யால இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுரா. ஆனால் இந்த வீட்டிலேருந்து காலி பண்ணுறோன்ற மேட்ரு வந்து அந்த ஆன்மாக்கு தெரியக்கூடாது இல்லையா. சைலண்டாக அப்படியே எதுவும் கண்டுக்காத மாதிரி விட்டுறாரு. அடுத்த நாள் நம்ம ஆஃபீஸ்க்கு போகும்போது உங்களை வெளியே கூட்டு போகிறேன், வாங்க வெளியே கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு போய் அப்படியே அவங்க அம்மா வீட்டில் பேக்கப் பண்ணிடுறாருங்க. அதுக்கப்புறம் அந்த வீடை காலி பண்ணுறாரு. வீடை விற்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இது வரைக்கும் கடந்த 8 வருடங்களா 12 வருடங்களா முயற்சிகள் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அந்த வீடை வந்து சேல் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் இப்போ அந்த வீட்டுக்கு லோன் எல்லாம் கட்டி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாருங்க. இந்த வீடு வந்து இவருடைய சொந்த வீடு தான். ஆனால் இது வரைக்கும் அந்த வீடை விற்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணி நம்மளுக்கு ஒரு மெயிலாக போட்டு விட்டுருந்தாருங்க. ஸோ இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வை நினச்சி எனக்கு ரொம்பவும் வருத்தமாக இருக்குது. ஏன்னா முகுந்தனுடைய நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கும்போது, ஏன்னா நானுமே ஹவுசிங் லோன்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ கஷ்டன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ அவர் ஒரு வீட்டுக்கு லோனும் கட்டி அந்த வீட்டில் இருக்கவும் முடியாமல், அந்த வீட்டை விற்கவும் முடியாமல் படுற கஷ்டங்கள் நினச்சி பார்த்தாலே ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா, சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.